நடக்காத தெரியுதா நடக்காத என்ன உங்க நிராசை ஆயிடுமே 236 வந்து என்ன அவங்கதான் ஆட்சி. இறை நம்பிக்கை உண்மையான இறை நம்பிக்கை இருந்தால் இவ்வாறெல்லாம் பேச மாட்டார்கள். ஆணவம் அகங்காரம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வரும். வேண்டுகோள், அவர் என்ன பக்தி வச்சிருக்கிறாரோ அத மாதிரி பல கோடி மில்லியன் பக்தி வைத்திருக்கிற இறை நம்பிக்கை உள்ளவன் நான். அதெல்லாம் போட்டி வேண்டாம், எல்லாருமே பக்தியா இருப்போம். நீங்க வெளியே காமிக்கிறது வேற, உண்மையா இருக்கிறது வேற. நேற்று வரை ஜெய் ஸ்ரீராம் மூச்சுக்கு 300 முறை சொன்னவர்கள் இன்னைக்கு ஜெய் ஜெகநாத் என்று ராமரை மறந்ததுக்கு காரணம் ராமர் உங்களை மறந்ததுனால நீங்க ராமரை மறந்துட்டீங்கிறது நீங்க யோசனை. ராமர் பெரிய கடவுளா ஜெகநாத் பெரிய ரொம்ப சுவாரஸ்யமான நேத்துக்கு ராமர் விட்டீங்களா ஃபைசாபாத்லயே தோக்கடிச்சிட்டாருனாலயா திரு சேகர்? உத்தரப்பிரதேசத்திலையும் தோக்கடிச்சிட்டாங்க, அயோத்தியில தோக்கடிச்சிட்டாங்க. அதனால ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான இறை நம்பிக்கை என்பது வேறு, இறை நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பிறரை ஏமாற்றுவது என்பது வேறு. காலம் இன்னைக்கு நீங்க 3வது முறை இதுக்கு மட்டும் பதில் வாங்கிட்டு மன்னிக்கணும், இதுக்கு மட்டும் பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் சுவாரஸ்யமா சொன்னார் பாருங்க, ஜெய் ஸ்ரீராம்னு தொடங்குறவர் நேத்து ஜெய் ஸ்ரீராம் விட்டு ஜெய் ஜெகநாத்னு போயிட்டாரு. ஏன்னு கேக்குறாரு. சாமி, இந்து மதத்துல கோடிக்கணக்கான சாமி இருக்கு. முனியப்பன்ல ஆரம்பிச்சு கருப்ப சாமியில ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான சாமி இருக்கு. ஒவ்வொரு தடைக்கும் ஒரு சாமி சொல்ல வேண்டாமா? எல்லா சாமியும் சும்மா அவங்க சைடுல ஒரே ஒரு சாமி தான் இருக்கு. அதனால ஒரு வேற வழியில அதான் சொல்லி ஆகணும். ஜெகநாத் பூரியில வெற்றி கொடுத்தாரு, ராமர் வந்து உத்தரப்பிரதேசத்துல தோல்வி கொடுத்தாருன்னு வருத்தமா? எங்கிட்ட எக்கச்சக்க சாமி இருக்கு. நினைச்ச நேரத்துல எல்லாம் சொல்லுவோம். நினைச்ச ரோட்ல போற வழியில எல்லாம் ஒரு சாமி இருக்கு, அதெல்லாம் கூப்பிட்டு போவோம். அடுத்த தெருக்கு போற சாமியை கூப்பிடாம போனோம்னா அதை தான் தப்பா நினைச்சுக்கணும். அந்த நேரம் அதையும் சேர்த்து சொல்லுவோம். அதனால இதுல எங்களுக்கு சாமியை சொல்லுவதற்கு எண்ணிக்கையில குறைபாடு இல்லாதனால சொல்லுகிறோம். அதனால இதை ஒரு குறைபாடாக நினைக்கிறேன். இதுக்கு கான்டெக்ஸ்ட் நேர்களுக்கு நீங்க கவனிக்கலன்னா, நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஒரே ஜெய் ஜெகநாத் என்று சொல்லிதான் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத்தான் திரு இதயத்துல்லா விமர்சிச்சார். ஜெய் ஸ்ரீராம்னு வழக்கமா சொல்வாரே சொல்லலையேன்னு. ஓகே திரு இதயத்துல்லா, கோ ஹெட். நீங்க வந்து ஆட்சியில் அமர்வது சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்ல எதிர்கட்சியில் அமர்வது சரியான ஸ்ட்ராட்டஜியா உங்க பார்வையில? அதுக்கான எந்த முயற்சி எடுக்க போறீங்க? முன்னால அதுக்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு இந்து மதத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ரொம்ப ஆழமான அரசியலுக்கு வந்துருவோம். இன்னைக்கு அரசியல்ல நிறைய நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இல்ல ஒரே ஒரு பாடல், பாரதி பாடலோட நான் முடிச்சுக்கிறேன். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் புரிந்தும் புரியாத அறிந்தும் அறியாத ஒரு பரம்பொருள் ஒன்றுதான். இதை எஸ்ஆர் சேகர் அவர்கள் மூலமாக பாஜக காரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்க போய் நிதிஷ்குமார் அவர்களை பார்க்கவும் இல்லை, திரு சந்திரபாய் நாயுடு அவர்களையும் பார்க்கல. காரணம், 2 பேரும் பிஜேபியுடைய கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவர்கள். அத போய் அவங்கள போய் நாங்க தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கிட்ட நீங்க பேசினீங்க அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும். காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவர்கள் அவர்களோட தொடர்புக்கு போனார்கள். I can assure you that. நான் இப்ப சொல்றது, நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க, இப்ப நாங்க சொல்றோம் 2 பேரையும் போய் நேரில் பார்க்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இந்த 2 பேருக்கு நாங்க தொந்தரவு கொடுக்க வேண்டியல. பாஜக அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து என்டிஏ என்பதை என்டிஏ என்று ஆக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த 2 பேரும் சமூக நீதி காவலர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரு இங்க அந்த 4% இடஒதுக்கீடு ஆந்திராவில் அதை பத்தி பாஜக வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு. அதனாலதான் நான் ஆந்திராவுக்கு போய் அந்த மக்களை சந்திக்கும் போது, நாங்க வேணா பார்லிமெண்ட்டுக்கு வேணா உங்களுக்காக நாங்க காங்கிரஸுக்கு போடுறோம், சட்டமன்றத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தான் போடுவோம். காரணம், மோடி அவர்களை இடஒதுக்கீடு விஷயமாக அவர் எதிர்த்திருக்கிறார் என்று என்னிடமே சொன்னார்கள். அதனால அவராக இருந்தாலும் சமூக நீதிக்காக வேண்டி சாதிவாரி இடஒதுக்கீடை எடுத்தவரும் இந்த சகோதரர் தலைவர் நிதிஷ்குமார் அவர்களும் 2 பேருக்கு நீங்க தொந்தரவு கொடுத்து என்டிஏவை பிரிக்காம இருந்தா சந்தோஷம். அதை விட முக்கியமா 2 பேரும் ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்டவங்க.
நீங்க தொடர்ந்து 10 வருஷமா ஏமாத்தி இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப ஏற்கனவே மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொன்னவர் நிதிஷ்குமார். அதனால வெளியே வந்தவர், பின்னால ஒரு பிரச்சனையிலே வெளியே வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்தவர். அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு நாங்க சமாதானப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வராது எங்களுடைய ஒரு பின்னடைவு தான். ஆனா வந்திருந்தா நிலைமை வேற. அதனால என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்ல வரது புரிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பேசிருக்கீங்க. நீங்க இப்படிதான் பேச போறீங்க நீங்க வரத்துக்கு முன்னாடியே கோட்டீஸ்வரன் கணிச்சு சொன்னார். திரு கோட்டீஸ்வரன் இப்படிதான் பேச போறாங்க, சந்திரபாபு நாயுடுவை புகழ்வார்கள், சமூக நீதி காவலர்கள் என்பார்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படியே சொல்றாருல திரு இதயத்துல்லா தலைவர் ராகுல் காந்தி. கண்டிப்பா, ஏன்னா அதுதான் அவங்க பண்ணணும். எதிர்கட்சியில உட்கார்ந்துகிட்டு